ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிருஷ்ணா அண்ட் வெல்கம் டு நேட்டிவ் சினி எக்ஸ். நம்மளுடைய ஆண்டவர் பிக் பாஸ்ல இருந்து எலிமினேட் ஆயிட்டாராமே. சத்திய சோதனை. தாங்க பிக் பாஸ்ல இருந்து விலகிட்டாராமே. அதுக்கு ஒரு பெரிய அறிக்கை வேற விட்டுருக்காராம். இந்த மாதிரி எனக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்கு, அந்த கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த நெட்டிசன்ஸ்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது, அவர் சும்மா சாக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பல விதமா யோசிச்சுட்டு பல விதமா வந்து கமெண்ட் பண்றாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் இது வந்து 2017 தான் தமிழில் வந்தது, கரெக்டா? ஸோ பிக் பாஸ் வந்து ஒரு இங்கிலீஷ் ஷோ, பிக் பிரதர்னு சொல்லிட்டு அதை பார்த்து ஹிந்திக்காரன் வந்து, அதாவது பாலிவுட்டில் ஹிந்திக்காரங்க வந்து எடுத்தாங்க. அதை பார்த்து நம்ம எடுத்தோம். நம்மளை பார்த்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லையும் சும்மா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சீசன்ஸ் தாண்டிடுச்சு, கிட்டத்தட்ட 10 சீசன் தாண்டினதுக்கப்புறம் நம்ம தான் தமிழில் வந்து இன்ட்ரோவே ஆனோம். அதுக்கப்புறம் தான் தமிழில் வந்துச்சு. அப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பும் தெரிவித்தாங்க, இது வந்து ஒரு குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஒரு ஷோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லைங்க நீங்கள் இந்த கோணத்தில் பாருங்கள், இல்லை நீங்கள் அந்த கோணத்தில் பாருங்கள், இந்த மாதிரி பல கோணத்தில் நீங்கள் வந்து இந்த சீசனை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்க்கவும் வச்சாரு, ரசிக்கவும் வச்சாரு. யாருக்காக பார்க்குறாங்களோ இல்லையோ ஆண்டவருக்காக எல்லாருமே பார்ப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீக்கெண்டில் வந்துட்டு அவர் சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பு, எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே, ஐயோ இவரை வச்சுப்பாரா, இவரை வந்து துரத்திடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக பார்ப்பாங்க. அண்ட் முக்கியமாக அவருடைய பேச்சுக்காகவும் பார்ப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது போக நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காகவும் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பல கண்டஸ்டன்ஸ் பிரபலமாகி திரையில் வந்துட்டு சும்மா நட்சத்திரமாக ஜொலிச்சிட்டு இருக்காங்க, அது நம்மளுக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஷோவை தொகுத்து வழங்கின கமல் சார் வந்துட்டு இன்றைக்கி வந்து அதுலேருந்து வெளியே வராரு, எனக்கு வேணான்னு சொல்கிறாருன்னும் போது யாராலையும் வந்து ஏற்றுக்க முடியல. என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே வந்து மைண்டை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். இதை வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன் நிற்பல. எலெக்ஷனா? ஆமாடா, எவ்வளவு வாங்கியிருக்கேன் இவங்கிட்ட. அவர் ஒரு அறிக்கையும் விட்டிருந்தாரு. ஸோ அந்த அறிக்கையின் படி பார்த்தீங்கன்னா அவருக்கு படங்கள் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. நான் சில படங்கள்லாம் ஏற்கனவே கமிட் ஆயிருக்கேன், அந்த படங்கள்லாம் நான் பண்ணணும், அதுக்காக நான் விலகிறேன். இவ்வளவு நாள் எனக்கு நீங்கள் வந்து அன்பும் ஆதரவும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்தளவுக்கு அவர் வந்து படங்களில் பிஸியா, அப்பேற்பட்ட படங்கள் என்னென்ன பண்ணுறாரு அவர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் உலக நாயகன் இல்லையா, பல படங்கள் வந்து கமிட் ஆயிருக்காருங்க. என்னென்ன படம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்ரம் 2 இருக்குது, இந்தியன் 3 இருக்குது, கல்கி 2 இருக்குது, அது எல்லாமே அன்பறிவு அந்த பிரதர்ஸோட ஒரு படம் வந்து பண்ணுறாரு. இந்த மாதிரி பல படங்கள், அதையும் தாண்டி தக் லைஃப், அதை சொல்ல வந்துட்டு பாருங்கள், இந்த படங்கள்லாம் அவர் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து நான் வெளியில் வந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஒரு விதத்தில் வாஸ்துவம் தான், ஏன்னா அவர் படங்கள் இருக்குது, அவர் நடிக்கிறார் இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்ம ஏற்றுக்க முடிகிற மாதிரி இருந்தாலுமே நெட்டிசன் சும்மா விடுவாங்களா, அதெல்லாம் கிடையாது, இது ரீசனே கிடையாது, சும்மா வந்து புருடா விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது அவர் அரசியல் ஆதாயத்துக்காக வந்து வெளியில வராரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னீங்கன்னா, அரசியல்வாதிகள்னால தியாகிகள் தானே. விஜயோ பாத்தீங்கன்னா அரசியலுக்குள்ள வந்துட்டார். நம்ம கமல்ஜியும் வந்துட்டு இல்லை நான் அரசியலுக்கே வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீதி மையம் தொடங்கினாரு, நின்னாரு, தோத்தாரு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சாரு. அவங்க என்னமோ இவரை வந்து டமி பாபாவை நினைச்சிட்டாங்க, சீட்டும் தரல. பட்சல் இட்ஸ் ஓகே, என் ஆதரவு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆதரவு தெரிவித்து இவ்வளோ தூரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதின்னு சும்மா பேருக்கு தான். அவர் என்னென்னா ஆகும்னா தேவைப்படுற நேரம் அறிக்கை விடுவார், மிச்ச நேரம்லாம் நடிப்பார், ஆடில் வருவார், இல்லை பிக் பாஸில் சம்பாதிச்சுட்டு அவர் பாட்டை என்ஜாய் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட கமல்ஜி, ஐயோ இல்லை இது சரிப்பட்டு வராதே, இப்படி சொல்லிட்டாங்களே நம்மளை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் ஒரு லீவ் விடுவோம், இந்த பக்கம் கொஞ்சம் போய் பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். இல்லை அதுதான் உண்மை அப்படின்னு ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க. இதையும் தாண்டி வேற என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, போன சீசனில் பிக் பாஸ் 7ல் பார்த்தீங்கன்னா பிரதீப்பை வந்து அவர் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருப்பார். எல்லாருமே சொன்னாங்க, நான் முதற்கொண்டு சொன்னேன் நாட்டாம தீர்ப்பை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மாற்றலையே, உள்ளே இருக்கிறவங்க ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி அவரை வெளியே அனுப்பிட்டாங்க, இவர் விசாரிக்காமே வெளியே அனுப்பிச்சிட்டாரு. ஸோ அதனால எல்லாருக்குமே அவர் மேலே ஒரு கோவம். அதையும் தாண்டி உள்ளுக்குள்ள பல விஷயங்கள் நடந்தது, அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. பிரதீப்பை இவர் வந்து வெளியே ஏற்றுனது வந்து யாருக்குமே வந்து பிடிக்கல. அது வந்து ஒரு பெரிய ஒரு பேட் நேம் அவருக்கு கொடுத்துச்சு, ஒரு அவப்பேரை கொடுத்துச்சு. இவர் சரியான லீடர் கிடையாது, நீதிமான் கிடையாது, இவர் வந்து நீதியை நிலைநாட்டல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இவரை வந்து கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பல விதமாக கமெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு அவப்பேர் வந்து இவருக்கு கிடைச்சனால அடுத்தடுத்த சீசன்லேயும் மேபி இந்த மாதிரி வரலாமோ, எதுக்கு நம்மளுக்கு, அதான் இவ்வளோ தூரம் பார்த்துட்டோமே அப்படின்னு ஸ்டாப் பண்ணிக்கலான்னு கூட நினச்சிருக்காரு அப்படின்னும் சொல்கிறாங்க. அதையும் தாண்டி வேற என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா,
வேற ஒன்றும் இல்லை, மணி தான். அவர் கேட்ட காசை வந்து தயாரிப்பாளர்கள் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை, அதனால எனக்கு இந்த ஷோவே வேணாம். நான் கேட்டது நீங்கள் கொடுக்க முடியாதா? நான் வரனால எத்தனை பேர் பார்க்குறாங்க, அது உங்களுக்கு புரியல, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸு. ஆனால் இதில் எது உண்மை அப்படின்னு இப்போ நம்ம எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு, அதை தான் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கனால அதை தான் நம்ம ஏற்றுக்க முடியும். அதை தாண்டி இந்த ரீசன்ஸ்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்மளுக்கு தெரியாது. சரி, இப்போ உலகநாயகன் போயிட்டாரு, அவர் இடத்துல யார் வந்து தொகுத்து வழங்குவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் டக்குன்னு மைண்டில் வர்றது எஸ்டிஆர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நடுவில் ஒரு சீசனில் வந்துட்டு உலகநாயகன் கொஞ்சம் வேலையாக இருக்கும்போது, தம்பி நீ கொஞ்சம் பார்த்துக்கோப்பா, எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. கொஞ்சம் நல்லாவே போச்சு, ஜாலியாக போச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஒரு வேளை எஸ்டிஆர் வந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு ஒரு கணிப்புகள் வருது. ஸோ இந்த மாதிரி பல விதமாக வந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க, யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவருக்கு நிகராக, மேபி அவருக்கு நிகராக யாராவது இருந்தால் போடலாம், எஸ்டிஆரையும் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்குது. நீங்கள் யார் வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை யார் வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட். மீண்டும் வேற ஒரு சினி அப்டேட் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from கிருஷ்ணா. இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே நேட்டிவ் சினிஎக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.